மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியல். எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், அதிகம் பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லிக்கிறேன். என்ன இப்போ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நேற்று ஒரு கட்டிடம் கட்டி புதுசாக ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. திருவிக்காவை சார்ந்த திருவிக்கா பகுதியை சார்ந்த எம்எல்ஏ, அதாவது நம்ம தாவைக்காவை சார்ந்த எம்எல்ஏ பல்லவி அக்கா அந்த கட்டிடம் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேயர் அவங்களோட தகவலில் கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டதுங்கிற பேரில் இன்னமும் திமுகவோட ஆட்சியில் இருக்கிற மாதிரியே இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான், இவங்களோட அராஜகத்தை இன்னமும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருமே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்லைன் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாமே இதை பற்றி தான் போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாக கருதப்படுது. இதிலிருந்து நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதிலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஆண்ட கட்சி, ஏற்கனவே 5 வருஷம் ஆண்டுட்டீங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கணும். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிறது, உங்களை ஆட்சி கொண்டு வரல அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக கருதப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்படி பார்க்கும்போது நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா அதை விட்டு நீங்கள் விலகி போயிடணும். புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள முன்னாடி, அதாவது சாதாரணமான ஒரு நடுத்தர மக்களை அண்ணன் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு தேர்தல் களத்தில் நிற்க வச்சு அண்ணன் விஜய் அவர்கள் ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. சாதாரணமான ஒரு மக்களை கூட நெருக்கி வச்சு ஜெயிச்சு வச்சுருக்காரு. அப்படின்னா புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நானும் அதே தான் சொன்னேன். இதை கண்டிப்பாக பிரேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது இதே தான். அது டிவிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாகவே இருக்குது. ஏன் நீங்கள் தோற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மக்கள் உங்களை தோக்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. கேட்டால் சொல்லிடுறாங்க, நாங்கள் ப்ரோட்டோக்கால் படி தான் ஃபாலோ பண்ணுறோம், அப்போ நான் என்ன கேட்குறேன், ப்ரோட்டோக்கால் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நான் இப்போ இதெல்லாம் கேட்க தானே முடியும், கேட்க தானே செய்வாங்க எல்லாரும். என்னன்னா, நீங்கள் சேகர்பாபு, முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுக்கு போன இடத்துக்கெல்லாம் நீங்கள் கொடை பிடிச்சிக்கிட்டு இருந்தது புரோட்டோக்கால் படி தானா? காரில் முன்னாடி விஐபி எஸ்கார்ட் மாதிரி காரில் போயிட்டு இருந்தது, ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருந்தது, அதெல்லாம் புரோட்டோக்கால் படி தானா? இல்லை, எனக்கு புரியலையே. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வர என்னமோ இல்லை, நான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போனேன், அவங்க தான் வரல, அவங்க தான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறீங்களே. அதான் வீடியோவில் தான் எல்லாமே தெளிவாக தெரியுது. ஃபஸ்ட்டு அவங்க நீங்கள் கூப்பிட்றீங்க, சரி ரைட்டு கூப்பிட்றீங்க, 8:45 டைம் அப்படின்னு சொல்கிறீங்களே. 8:45 நாங்கள் கூப்பிட்டோம், ஆனால் அவங்க வந்தது 9 மணிக்கு தான். சரி இருக்கட்டும், இப்போ என்ன ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, இதை வேற ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்கல்ல. இது என்ன ஒரு சின்ன பிள்ளை சண்டைத்தனமாக இருக்குது, சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் கூட வெக்கமாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியல நம்ம மேயருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், ப்ரோட்டோக்கால் படி தான் நீங்கள் பண்ணணுன்னு சொன்னீங்களே. ப்ரோட்டோக்கால் படி என்ன ரூல்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேயர், 2வது எம்எல்ஏ, அடுத்தபட்சமாக தான் ஐஏஎஸ் கலெக்டர். ஐஏஎஸ் அடுத்தபட்சமாக தான் அவங்க தான் பண்ணணும், 2வதாக எம்எல்ஏக்காக கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அந்த குறைஞ்சபட்ச மரியாதை கூட நீங்கள் குடிக்கல அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக நாங்கள் வைக்கிறோம். எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு உண்மையாக கருதப்படுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு நீங்கள் பாஸ்ட் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அக்கா வந்திருக்கேன்டா, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்தாங்க. தெருவில் வீதியில் வர போகிறவங்களுக்கு, தங்கி இருக்கிறவங்களுக்கு, போனவங்களுக்கு, பேசவே தெரியாதவங்களுக்கு, தெருவில் இருக்கிறவங்களுக்கு, வீதியில் இருக்கிறவங்க, சாலை ஓரமாக இருக்கிறவங்களுக்கு கொசுகள் வாங்கி தரும் மாதிரி கேட்டுக்கொள்ளு. என்னடா இது, கொசுவா? கொசுக்கள் வாங்கி தரவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பேசவும் தெரியல, ஒன்றும் தெரியல.
இதில் வந்து நீங்கள் இன்னமும் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதா சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து மிதப்பில் திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை நான் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து எந்தளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ, எந்தளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ நீங்கள் அதை வந்து எந்தளவுக்கு ஷேர் பண்ணணுமோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணி அவங்கள உடனே ஆக்ஷன் எடுக்கிறங்கிறத நான் நம்ம டிவிகே கவர்மெண்ட்கிட்ட நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வேண்டியது. அடுத்தபட்சமாக இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். நேற்று ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. நேற்று நான் பார்த்தேன் அந்த வீடியோவை, லாஸ்ட்டாக நைட்டு 12 மணிக்கு தான் பார்த்து முடித்தேன் அப்படிங்கிறத. இப்போ அந்த இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும், அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நேற்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே அண்ணன் விஜய் அவர்கள் திருச்சியில் வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்கு போயிருந்தார். அண்ணன் விஜய் அவர்கள் அவரை மாதிரியே பேசுகிறாராம். ஜென்சி டிவிகேன்னு சொல்லி நம்மளை டிவிக்கு வரிசையில் வர பார்த்து காப்படிச்சாங்க. இப்போ என்னடானா அண்ணன் விஜய் அவர்கள் திருச்சியில் ஃபஸ்ட் டைம் போய் பண்ணுறாங்க. இவர் ஏற்கனவே திருவள்ளிங்கனில் ஏற்கனவே போய் நன்றி தெரிவித்து நாங்கள் 2வது தடவை நாங்கள் போய் நன்றி தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முறையில் அங்கேயும் போய் ஏற்கனவே தான் கல்யாண வீட்டில் இந்த எப்படி தெரியுமா இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா, இந்த ஒரு இடத்துல ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அந்த டெத் அன்றைக்கி அழுவாங்க, மறுநாள் அழுவாங்க, 8 கும்பிட்றன்னு அழுவாங்க, அந்த முகத்திரைக்கு முன்னாடி அழுவாங்க, 30 கும்பிட்றதுக்கு அதோட முடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது, இன்னமும் அந்த கல்யாணத்தில் போய் கதறதா இருக்கணும். திருவள்ளிங்கில் 2வது தடவை நன்றி கேட்குறது எங்கே நடக்குமா? 2வது தடவை நன்றி கேட்குறதுக்கு போயிருக்கிறாங்க, அங்கேயே போய் அழுகுறாங்க. ஐயோ இவங்க தொல்லாது அப்படி காதில் ரத்தம் வடியுது. இவங்க இப்போ எங்கே எல்லா இடத்துலையும் போய் அழுது கொட்டி புலம்புறதே இதே ஒரு பொழப்பாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த ஜென்சி டிஎம்கே, இதில் வேறு ஜென்சி டிஎம்கே யார் இந்த ஸ்கிரிப்டெலாம் எழுதி கொடுத்தா அப்படிங்கிறத வாழடி வாழையாக வெட்ட நாங்கள் தூழ்த்து வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். வளருங்க யாரும், அதான் வளர்ந்ததான் பாலையில் பாப்பாவா ஒழிச்சு போட்டாங்களே, அடித்து ஒழிச்சு போட்டோமே. இதுக்கு மேலே நீங்கள் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது தலைவா. நான் தான் சொன்னேன்ல, எங்கள் தலை முடிய அளவுக்கு கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேற்று நம்ம பல்லவிக்கா சிறப்பான ஒரு பதிலடியை கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ண போகும்போது திணிவை தான் டக்குன்னு இவங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மெழுகுவர்த்தி ஏற்றும்போது இவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து கலெக்டருக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு மறுபடியும் இது பண்ண போகும்போது தான் அக்கா தக்க பதிலடி கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த அக்கா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த அக்கா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் தளபதிக்காக நாங்கள் வந்து அமைதியாக இருந்து நாங்கள் போவோம், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் என்ன பதிலடி கொடுக்குமோ அதை இந்த வாட்டி கொடுத்துருக்குறாங்க, இதை பார்த்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க, நான் அமைதியாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறது தன்மையாக தாழ்வு மனப்பான்மையோட அக்கா பல்லவி அக்கா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே. நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கதற அப்படி என்ன சொல்கிற அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணோம், நம்ம வீட்டில் பிரச்சாரம் பண்ணல, நம்ம வீட்டில் யாரும் ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பி தள்ளுறான ஒருத்தன் விடாம. நக்கீரனா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஓட்டுலேயும் நம்ம ஓட்டு கேட்கல அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதில் வேற நேற்று வேற அவ்வளோ இது லாட்ரி டிக்கெட்டு ஆது அர்ஜுனான்றாங்க, சிடிஎம் விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லா அமைச்சரும் விமர்சனம் பண்ணுறாங்க, நம்ம ஸ்ரீநாத் அண்ணனை போய் விமர்சனம் பண்ணுறாங்க. சரி பண்ணிட்டு போ, எல்லாத்தையும் பண்ணு, உனக்கான ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக நீ கதறு, நீ எவ்வளோ வேணால் கதறு, நீ தோத்த சோகத்தில் கதறிக்கிட்டு இருக்கிற, நீ எவ்வளோ வேணால் கதறிக்கிட்டே இரு. அண்ணன் விஜய் அவர்கள் காலை கூட உங்களால் தொட முடியாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிட ஆசைப்படுறேன். இந்த விஷயம் நேற்று வந்து அவ்வளோ வன்மத்தை கைக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் சட்ட ஒழுங்கு சரியில்லையா. இதே எப்படி தெரியுமா இருக்குது, இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் எதுவுமே பேச மாட்டாங்களாம், சொல்ல மாட்டாங்களாம், எதுவுமே போகவும் மாட்டாங்களாம், போய் பார்க்கவும் மாட்டாங்களாம், அதுவே செய்ய மாட்டாங்களாம். இது எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்போ தான் வந்திருக்காங்க, ஒரு 20-25 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே 6 மாதம் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம், அதுக்கு மேலே தான் நாங்கள் எதாக இருந்தாலும் பேசணும்னு சொல்லிட்டு வந்த 6 நாளில் உடனே நீங்கள் வந்து பேசுகிறீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, தவறுதலான வாக்குறுதிலாம் கொடுத்துருக்கீங்க, செய்யவும் முடியாத வாக்குறுதிலாம் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனம் வைக்கிங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. உங்களுக்கு அசிங்கமாக இருக்காது?
அசிங்கமாக இருக்காதா வாய் திறந்து சொல்லும்போது? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்களால் பண்ண முடியல, எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, அதை பற்றி வாயை திறக்கிறது கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இப்போ வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே இதெல்லாம் அநியாயமாக இல்லை? இல்லை அநியாயமாக இல்லையான்னு நான் கேட்குறேன். சரி ரைட்டு, அதை விட்டுருவோம். அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போது இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி இன்னைக்கு வந்து முதல் முறையாக முதலமைச்சர் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்குது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 400 சில்லற வாக்குறுதிகள், 400 சில்லற நம்ம டிவிகே கவர்மெண்ட் வந்து என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 436ன்னு நினைக்கிறேன். 436 வாக்குறுதிகளை ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத இங்கே வந்து நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். இதுக்கு மேலே நல்லாயிருக்கும், நல்லா மூவிங் எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகிற ஜூன் 18ஆம் தேதி சட்டப்பேரவை தொடரும். சட்டப்பேரவை அந்த தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சபாநாயகர் அவர்கள் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறது சட்டசபை கூடும், ஜூன் 18ஆம் தேதி சட்டசபை கூடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாங்களே, அது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? இப்போ நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல் இருக்கீங்க. சரி ரைட்டு, நீ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து ஏழை எளிய மக்கள் உடம்பு வலிக்க கை கால் வலிக்க வாங்கி குடிக்கிறான், அவன்கிட்ட இருந்து நீ வந்து 10 ரூபா பிடிங்கிறிய, 10 ரூபா பிடுங்கி திங்கிறிய, உனக்கு அசிங்கமாகவே இருக்காதா? இல்லை அசிங்கமாகவே இருக்காதான்னு கேட்குறேன். நாங்கள் பாட்டு பாடுறது உனக்கு அசிங்கமாக இருக்குது, ஆனால் 10 ரூபா பிச்சை எடுத்து வாங்குறது உனக்கு அசிங்கமாகவே கிடையாதா? செந்தில் பாலாஜி வெயிட் பண்ணுங்க. நம்ம கேஎன் நேரு, செந்தில் பாலாஜி, இன்னும் நிறையா பேருக்கு வந்து கேஸ் கொடுத்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போ டிஜிபி போட்டிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. முக்கியமாக இதில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அமைச்சரவை மீட்டிங்கில் நடந்த விஷயம் முக்கியமாக சட்ட ஒழுங்கு ரொம்ப 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 எந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். மகளிருக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்தளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பேசியிருக்காங்க. இளைஞர்களுக்கு என்ன நல்ல விஷயம், எந்த அளவுக்கு வேலை கொடுக்கணும், தொழில் சார்ந்த துறையில் என்ன எந்த அளவுக்கு முதலீடு கொடுத்து எந்த அளவுக்கு நம்ம வேலைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத இந்த அமைச்சரவை மீட்டிங்கில் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. மதுவிலக்கு எந்த அளவுக்கு போதைப் பொருளை சுத்தமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக விஜய் அவர்கள் சொல்லி, யாராவது ஏதாவது அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறதா நியூஸில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம பிரேமலதா மேடம் அவர்கள், நான் இத்தனை நாள் பிரேமலதா மேடம் அவர்கள் வந்து நான் வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். யாருக்காகனா ஒரே ஒரு முகத்துக்காக, அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் முகத்துக்காக மட்டும்தான் நான் அவங்களை எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ என்ன அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு புரோட்டோக்கால் படி நம்ம பிரியா மேடம் அவர்கள் இதிலே வரும். புரோட்டோக்கால் படி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேடம் பிரேமலதா மேடம், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து உங்கள் தம்பி கிடையாது, ஒன்றும் எதிர்கட்சி தலைவர் கிடையாது, அவர் ஆளுங்கட்சி தலைவர். அது இல்லாமல் தமிழ்நாட்டோட சிஎம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் எந்த விதத்தில் எப்படி மரியாதை கொடுத்து கூப்பிடுமோ அந்த விதத்தில் நீங்கள் கூப்பிடணும். என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் வந்து டெப்யூட்டி சிஎம் கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு கூப்பிட்றா, உங்களை யார் வந்து டெப்யூட்டி சிஎம் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறா, உங்களுக்கு யார் கொடுக்குறேங்கிறா? தம்பின்றீங்க. அவர் தமிழ்நாட்டோட சிஎம், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து மரியாதை வாங்கிக்கிங்க. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், அதை நீங்கள் கொடுத்து எந்த முறையில் கொடுத்து வாங்கணுமோ அந்த முறை கொடுத்து வாங்கிக்கிங்க. உங்களை யாரும் இங்கே எதிர்பார்த்துக்கிட்டுலாம் யாருமே கிடையாது. அது என்ன சொல்கிறீங்க, மதுக்கடைகள் மூடவேலைன்னு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 717 மதுக்கடைகள் மூடியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது மூடியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் மூடியிருக்காங்க, சரிங்களா? இதை விட்டுட்டு நீங்கள் பார்க்காம போய் நான் போய் பார்த்தேன்னு சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற இந்த வேலைலாம் இங்கே வேணாம். இந்த சீன்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. கேட்டால் கூட்டணி தர்மமாக, கூட்டணி தர்மத்துக்கு போயிட்டு தான் நீங்கள் காசு வாங்கிட்டு அச்சடிச்சு சக்குன்னு அடிச்சடிச்சு ஒரு டிஃபெண்ட்டை காட்டு வாங்கிட்டு அப்போ பிள்ளைங்க அம்மா எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தீங்க. அப்பவே தெரியலையா? தமிழ் மக்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இந்த ஒரு சீட்டு ஜெயிச்சதே அண்ணன் விஜய் அவர்களுக்காக மட்டும்தான். அது நீங்கள் விஜயகாந்த் அவர்களுக்காக மட்டும்தான்.
இல்லை அந்த ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நம்பி உங்களுக்கு நான் வந்து உங்களை வன்மையாக ரொம்ப ரொம்ப கண்டிக்கிறேன். அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவர்கள் நீங்கள் தம்பியை நிரப்பி நான் போய் கேட்டிருந்தா எனக்கு உடனே அப்படி இறக்கி வீசியிருப்பார் டெப்யூட்டி சிஎம். வாங்க அவனுக்கு கொடுப்பாங்க, டெப்யூட்டி சிஎம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவன் கட்சியில் இருந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஆளுங்கட்சியை வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கே இங்கே எதுவுமே இது பண்ண மாட்டேன். அவங்களே எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், தளபதி விஜய் அவர்களுக்காக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் வேணால் தளபதி விஜய் அவர்களுக்காக நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வாங்க வந்து கேட்டவுடனே உங்களுக்கு டெப்யூட்டி சிஎம் அப்படி என் தம்பிட்டு கேட்டிருந்தா அப்படியே டெப்யூட்டி சிஎம் எடுத்து வாரி கொடுத்துருப்பாரு. கிழிப்பாங்க, உங்களுக்கு டெப்யூட்டி சிஎம் கொடுப்பாங்க. அதனால் இந்த தப்பு கணக்கை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற வேலையெல்லாம் தயவு செய்து புறந்தள்ளி வச்சுக்கிங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முழுக்க அழுது ஒப்பாரி வச்சு இந்த இலவில் அவங்க கூட 3-4 நாள் அழுதுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த தினந்தோறும் இந்த எப்போ வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததோ அன்னையிலிருந்து கதறல் சத்தம் அதிகமாகிடுச்சு. கல்யாணத்துக்கு போய் அழுவுறது, நடு ரோட்டில் நின்று அழுவுறது, எங்கே போனாலும் நன்றி தெரிவிக்கிறதுக்கு 2 தடவை போய் 2 தடவையுமே போய் அழுவுறது, வன்மத்தை கக்கிறது. தோட்டத்திலுங்கிறது ஒத்துக்கிட்டா என்னதான் உங்களுக்கு, தோத்துக்கிட்டதுங்கிறத ஒத்துக்கிட்டா என்னதான் அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கி அந்த அளவுக்கு அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறீங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு கண்டிப்பாக நம்ம விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கான ஆக்ஷன் எடுப்பார் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் அப்படிங்கிறத தான் நான் இப்போ இங்கே இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இப்போது மேயர் பிரியா அவர்கள் வந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட நான் கூட அவங்க வந்து இப்போ ஒரு தலித் மக்கள்ல இருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டதை நான் வந்து பெருமைப்பட்டேன் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். தலித் மக்கள்லேருந்து வந்தவங்க ஒரு மேயர் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படிங்கிறத இந்த வாட்டி நான் வந்து அவங்க வந்து சென்னையில் சேகர்பாபு கூட சேர்ந்தவங்க அப்புறம் சேகர்பாபு மாதிரி தானே இருப்பாங்க. மாநகராட்சியில் இந்த டாய்லெட் கழுவாங்கள்ல, ஒரு 10 டாய்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் 10 டாய்லெட் இருக்குன்னா ஒரு டாய்லெட்டுக்கு 4 ரூபா வச்சாலே ஒரு 16 கோடி வரும்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு டாய்லெட்டுக்கு 20 ரூபாயை வச்சு, அதுவும் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுறது கிடையாது, கோலமாவை விட்டு அடிக்கிறது. யாராவது வராங்க போகிறாங்கன்னா ஏன்னா கோலமாவுலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும்ல, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு என்ன ஸ்மெல்லு வரல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கோலமாவை போடுறது. கோலமாவை போட்டு கிட்டத்தட்ட 400 கோடி இந்த மாநகராட்சியிலே 400 கோடி அடிச்சிருக்கிறாங்க இந்த மாநகராட்சியில். இதில் சேகர்பாபும் ஈடுபட்டிருக்காரு, மேயர் பிரியாவும் இப்படி ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 4500 கோடி நிதி வந்துச்சுல, அதையும் சுட்டிட்டு விட்டுறது. இதில் மேயர் பிரியாவும் ஈடுபட்டிருக்காங்க, சேகர்பாபும் ஈடுபட்டிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இங்கே கடும் தண்டனை நடவடிக்கை எடுக்கிறங்கிறத அண்ணன் விஜய் அவர்கள் நான் நம்புகிறேன். அமைச்சரவை கூட்டத்தில் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். எந்த அளவுக்கு நீங்கள் மோசடி பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத அண்ணன் விஜய் அவர்கள் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தகவல் வந்திருக்குது. அது அஃபிஷியல் நியூஸு தகவல் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி மக்களே. மறக்காமல் உங்களோட கருத்தை, ஆழ்ந்த அனுபவத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ, நல்ல விஷயங்கள், பாலிடிக்ஸை பற்றி நம்ம நல்ல விஷயங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஃபீட்ஸில் வந்து சேரும். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பார்த்து சப்போர்ட் கொடுங்க மக்களே. நன்றி.